கடந்த சில தினங்களாக அதிமுகவை சார்ந்தவர்கள் பலரும் தாவேகா பக்கம் இணைந்து வரும் நிலையில் வெளியிலிருந்து பார்த்தால் அதிமுகவை தாவேகா உடைப்பது போல இருப்பதாக பலரும் சொல்லி வரும் நேரத்தில் இதை பலரும் தாவேகாவின் வளர்ச்சியாக பார்க்கலாம். ஆனால் மற்றொரு கோணத்தில் பார்த்தால் இது தாவேகாவை மெதுவாக அதிமுகவின் பழைய அரசியல் கலாச்சாரம் ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளதா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. கட்சி தொடங்கிய நாள் முதல் தெருவில் நின்று கொடியேற்றியவர்கள் யார், உறுப்பினர் சேர்க்கை நடத்தியவர்கள் யார், சமூக வலைதளங்களில் நாள்தோறும் கட்சிக்காக வாதிட்டவர்கள் யார், கூட்டங்களை ஏற்பாடு செய்தவர்கள் யார், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி புதிய அரசியல் என்ற நம்பிக்கையில் உழைத்தவர்கள் யார், அவர்கள்தான் தாவேகாவின் உண்மையான அடித்தளம். ஆனால் இன்று முக்கிய பொறுப்புகள், மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவிலான பதவிகள், தேர்தல் வாய்ப்புகள் போன்றவற்றில் முன்னுரிமை பெறுவது கட்சியை உருவாக்கியவர்கள் அல்ல, நேற்று வரை வேறு கட்சியில் இருந்தவர்கள் என்ற விமர்சனங்கள் எழுந்தால் அது இயல்பாகவே அடித்தள தொண்டர்களிடம் ஏமாற்றத்தை உருவாக்கும். ஒரு புதிய கட்சி தனது அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் தனது சொந்த தொண்டர்களின் உழைப்பை மதிக்க வேண்டும். இல்லை என்றால் புதிய அரசியல் என்ற முழக்கம் வெறும் தேர்தல் வாசகமாக மட்டுமே மாறிவிடும். கட்சி வளர வேண்டும் என்பதற்காக பிற கட்சிகளில் இருந்து தலைவர்கள் வரலாம். ஆனால் அந்த வருகை ஆரம்ப முதலே உழைத்தவர்களின் வாய்ப்புகளை பறிக்கும் நிலையாக மாறக்கூடாது. கட்சியை கட்டி எழுப்பியவர்களை பின்தள்ளி புதிதாக வந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்பட்டால் அது அமைப்பின் நம்பிக்கையே பாதிக்கும் என்றே சொல்லப்படுகிறது. இன்று பலரிடமும் எழும் ஒரே கேள்வி, அதிமுகவை தாவேகா வளர்க்கிறதா அல்லது அதிமுகவின் பழைய அரசியலமைப்பை தாவேகாவை மெதுவாக விழுங்க தொடங்கியுள்ளதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. இதனையடுத்து விஜய் என்னதான் மாற்றம் என்று சொல்லி அரசியலுக்கு வந்தாலும் இங்கே நடப்பது எல்லாம் வைத்து பார்க்கையில் தாவேகா என்ன ஆட்சி செயல்படுத்துகிறது, மேலும் மற்றும் சிலர் என்ற ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு ஆட்சிக்கு உறுதுணையாக மாறியதை எப்படி ஏற்கிறீர்? வரக்கூடிய நாட்களில் கட்டாயம் விஜயை நம்பி இருக்கும் இளைஞர்களின் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? இதற்கு எல்லாம் விஜயிடம் இருக்கும் பதில் என்ன என்பது பலருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது.